வணக்கம். நான் பாலசுப்ரமணி பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், முதலீட்டாளர்களுக்கும், எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஒரு பிக்னஸ் லெவலில் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட கண்டினியூஷன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி முழுக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஷேர்னா என்ன, வாட் இஸ் ஷேர், அப்புறம் பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் ஷேர் மார்க்கெட் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷேர் மார்க்கெட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஷேர் அண்டு ஸ்டாக் அப்படின்றது அதுக்கான டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிஸ் பேங்க் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு ஆக்சிஸ் பேங்க்கை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஷேரு. நீங்கள் ஒரு 50 or 100 ஷேர் வாங்குறீங்கன்னா ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது ப்ளூரலில் ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ன்னு எல்லா செக்டாருக்குண்டான ஸ்டாக்கு நீங்கள் பை பண்ணும்போது அதோட வேர்டு ஸ்டாக்காக மாறுது. ஷேர்னால் பர்டிகுலர்லி ஒரு கம்பெனியோட ஷேரு, ஷேர்ஸ்னால் பர்டிகுலர்லி ஒரு கம்பெனியோட 1 or 2 above ஷேர்ஸை நம்ம ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாக் அப்படின்னா எல்லா கம்பெனியோட ஸ்டாக்குமே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை தான் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவோம். நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு என்ன சொல்கிறோன்னா, எல்லா கம்பெனியோட ஸ்டாக்கும் அங்கே ஷேர்ஸும் அங்கே ட்ரேட் ஆகுன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். முதல்ல ஷேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். கேபிட்டல் மார்க்கெட்னா லைக் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதை பற்றி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் வர்றதுனால கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ஏன் இந்த 2 டிவிஷன்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் நமக்கு ஐபிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். இந்த எக்ஸ் நபர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். கடந்த ஒரு 4 to 5 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹோட்டலிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல் பிஸ்னஸை அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச்சில் ஆரம்பித்து இப்போது 4-5 பிரான்ச்சாக ஒரு சிட்டியில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அவரோட பிரான்ச்சை நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படின்னும் போது அவருக்கு என்னென்னா, அவரோட சேவிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவரோட கம்பெனி சேவிங், அவரோட கம்பெனி முதலீடு இருக்கும். இது தேவைப்படாமல் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படலாம். ஏன்னா அவர் பெரிய லெவலில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட சேவிங்ஸ் 10 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிற கம்மியான அமௌண்ட்டு தான், 10 lakhs வச்சுக்கோங்க. 10 lakhs இருக்குது அப்படின்னுச்சுன்னா, இப்போது அவர் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs தேவைப்படுது. டோட்டலாக அவர் கையில் 5 lakhs இருக்குது. இன்னும் ஒரு 5 lakhs அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்படின்னும் போது அவர் என்ன ஸ்டெப் எடுப்பார்னா, இப்போது அவரோட பிஸ்னஸ் பிளான் ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட அவரோட பிஸ்னஸ் ஆடிட்டிங், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுவார். எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு என்ன கேட்பார்னா, நான் இந்த ஒரு பிஸ்னஸ் பிளானை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது என்னோடய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாவை நம்ம எக்ஸ்சேஞ்சில் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்ட் இஷ்யூ பண்ணுறாரு. இப்போது எக்ஸ்சேஞ்சில் ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இவரோட பிஸ்னஸ் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை அவர் இந்த இன்வெஸ்டர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுவார். எப்படின்னா, அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பேங்க்கில் லோன் கேட்கறது மூலமாக அவர் பப்ளிக் கிட்டேருந்து பேங்க்ஸ் கிட்டேருந்து அவரோட அந்த 5 lakh கலெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப். சேம் அதே ஐடியா இருக்கிற இன்னொரு நபரை அவர் கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரை அவர் கண்டுபிடிக்கலாம். மூணாவது தான் பப்ளிக் ஆஃபரிங். பப்ளிக் ஆஃபரிங் பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு ப்ராஸ்பெக்ட் ரிலீஸ் பண்ணுவார். இந்த ப்ராஸ்பெக்டை படிச்சுட்டு பார்த்துட்டு முதலீட்டாளர்கள் இவரை நோக்கி
நான் இவரோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஸோ ஜனங்கக்கிட்டேருந்து அந்த 5,00,000 ரூபாவை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வாங்குவார். அதாவது இப்போது அவருக்கு 5,00,000 ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த 5,00,000 வந்து பார்த்திங்கன்னா ₹100 ஒரு ஷேருன்னு பிரிக்கிறாரு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5,000 ஷேர்ஸ் வந்து அவருக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த 5,00,000 ருபீஸை 5,000 ஷேர்ஸாக மாற்றுறாரு. இப்போது அந்த ஒரு ஷேருக்கு வந்து ₹100 ஜனங்கக்கிட்டேருந்து அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவரோட கம்பெனியோட ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. இதுதான் வந்து ஷேரோட மாடல். இந்த ஷேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹100க்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாரு. அப்படின்னு மொத்தம் வந்து 5,000 ஷேரை வந்து அவர் இஷ்யூ பண்ணுறாரு. இப்போது இந்த ஷேரை வந்து இஷ்யூ பண்ணதுனால ஸோ அந்த ஷேருன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட் தான். அந்த கம்பெனியோட ஒரு சிறு பகுதி ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தான் வச்சுப்பாங்க. ஒரு சிறு பகுதியோட பங்கு, அந்த பங்கு தான் வந்து நம்ம ஷேருன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு முதலீட்டாளர்கிட்டேருந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து அவரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலமையில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் போயிட்டுருக்கும் போது அதுக்கான ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஷேர் ஹோல்டருக்கும் அவர் வந்து பிரித்து கொடுப்பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான மெயின் பெனிஃபிட்டு. ஸோ அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டும் சரி, அந்த கம்பெனியோட டெசிஷன்லேயும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பங்கு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்னா மீனிங். ஸோ இப்போது இந்த ஷேரை வாங்குறது மூலமாக அந்த முதலீட்டாளர் என்னென்ன பெனிஃபிட்டை வந்து அவர் அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, அவங்க பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதுன்ற பட்சத்தில் ஸோ கம்பெனி அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கும். இதுக்கு பேர் வந்து டிவிடெண்டுன்னு சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷேர் ஹோல்டருக்கும் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டிவிடெண்டாக கிரெடிட் பண்ணுவாங்க ப்ராஃபிட் அமௌண்ட்லேருந்து. இதுதான் வந்து டிவிடெண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த கம்பெனி நல்லா போகும்போது அந்த கம்பெனிக்கு இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் ஏறும். அதாவது அந்த கம்பெனியோட ஷேரை ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ணும்போது ஷேரோட அவைலபிலிட்டி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஷேரோட ரேட் வந்து மேலே வரும். ஸோ இந்த 2 பெனிஃபிட்டுமே இப்போது கரண்ட்டாக ஷேர் வச்சிட்ருக்க ஸோ இன்வெஸ்டாருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போது வந்து இந்த இன்வெஸ்டாரு எனக்கு நான் வாங்கினதில் ஸ்டாக்கில் டிவிடெண்ட்டும் வந்துருச்சு, ப்ளஸ் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை செல் பண்ணால் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்னு நினைக்கும் போது தான் செகண்டரி மார்க்கெட்டுக்கு வராரு. அதாவது நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போது அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிட்டாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக பப்ளிக்கும் வாங்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்கோம். எப்போ அந்த இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டாக்கை வந்து செகண்டரி, அதாவது விற்றுட்டு பணமாக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டுக்கு வராரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது அவர் எக்ஸ்சேஞ்சுக்கு வராரு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒரு அவுட்லுக், அதாவது ஹிஸ்ட்ரி, அதாவது அதோட எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ முதல்ல ஷேர் மார்க்கெட் நம்ம பிரிட்டிஷ் ராஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சாக இல்லாமல், ஒரு பிளேஸாக இல்லாமல், ஒரு அசோசியேஷனாக தான் இருந்தது. இப்போது ஒரு மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் வந்து கூடுவாங்க. அப்போது ஒரு கம்பெனி பேராக வாசிப்பாங்க. அப்போது பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து இன்னொருத்தருக்கு விற்பாங்க. அதை வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 1850க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த அசோசியேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தலால் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோசியேஷன் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ 1854க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1875ல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நேட்டிவ்
ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன் சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1956க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு ஆஃப்டர் 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டலர் ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டு வந்திருக்கு. அதை வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். இல்லை உங்கள் புரோக்கர் கிட்ட இருந்தாலும் அந்த எக்ஸ்சேஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போ 1992ல் என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது 1993ல் அதுவுமே பிஎஸ்சி போல் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பிஎஸ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவோட வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாகவும் இருந்தது. இதோட ரேங்க் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் பிஎஸ்சி 10th ரேங்க்கில் இருக்குது. நம்ம என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 11th ரேங்க்கில் இருக்குது. ஸோ என்எஸ்சியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பையர்ஸ் செல்லர்ஸ் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் மூலமாக மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ஸ்டாக் வாங்கணுமோ அதை சொல்லுவாங்க. இதை புரோக்கர்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரிஜிஸ்ட்ரியில் போயிட்டு அவங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அவங்களோட பேருக்கு ஷேரை மாற்றுவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துருந்தது. அந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் லெவலுக்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியுமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில், அதாவது ஆன்லைன் மூலமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி 1993லேருந்து கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000ல் வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கான்ட்ராக்ட் ரெண்டுமே டெரிவேட்டிவாக, அதாவது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க 2000ல். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம கேட்டு அங்கே நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, நம்ம பையர்ஸ் வந்து நம்ம போய் அங்கே கேட்டு வாங்குவோம். சேம் அதே மாதிரி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும், அங்கேயும் பையர் செல்லர்ஸ் ஆன்லைனில் மீட் பண்ணிப்பாங்க. நமக்கு தேவையான ஸ்டாக்கை அவங்க வந்து பிட் பண்ணுவாங்க. அதாவது 2 பேர் இருப்பாங்க, பையர் செல்லர்ஸ். பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான ப்ரைஸை அவங்க சொல்லுவாங்க, செல்லர்ஸ் வந்து தனக்கு விருப்பமான ப்ரைஸில் செல் பண்ணுறத வந்து சொல்லுவாங்க. இதை பிட் ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் பையர் செல்லர்ஸை பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு தேவையான ஸ்டாக்ஸை நம்ம விருப்பப்பட்ட ரேட்டில் நம்ம வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நார்மலான மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன யார் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நமக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 2 எக்ஸ்சேஞ்சுக்கும் நமக்கு இந்த 2 எக்ஸ்சேஞ்சுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா செபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த 2 எக்ஸ்சேஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செபி. ரெண்டாவது வந்து ஒரு புரோக்கர். அதாவது நீங்கள் ஸ்டாக் வாங்கணுன்னா நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு போய் வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டில் ஒரு புரோக்கர் இருப்பார். அந்த புரோக்கர் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கு பை பண்ணி செல் பண்ண முடியும். ஸோ 2வது புரோக்கர் வராரு. 3வது இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர்ஸ். பார்ட்டிசிபெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணுவீங்க, ட்ரேடிங்கும் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கை வாங்கி வைப்பீங்க. டே டு டே ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேடர்ஸ்ன்னு, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்று எடுக்கிற ப்ராஃபிட் மூலமாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது, அதாவது டெய்லி பண்ணுறது, அவங்க இன்வெஸ்டர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ பிஎஸ்சிக்கும் என்எஸ்சிக்கும் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து டோட்டலாக 5530 கம்பெனிஸை வந்து, இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் கிடையாது, இது 2014 டேட்டா. ஸோ டோட்டலாக 5500 கம்பெனிஸ் பிஎஸ்சியில் லிஸ்டட் ஆகிருக்கு. என்எஸ்சியில் 1600 கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 1875ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்எஸ்சி வந்து 1992ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட இண்டெக்ஸை வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்எஸ்சியோட இண்டெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டின்னு சொல்லுவோம். நிஃப்டினா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா செக்டாரும் உட்பட்ட ஸ்டாக்ஸை வந்து நம்ம எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நிஃப்டியில் ட்ரேட் ஆகும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட பொருளாதாரத்தை வந்து
ஸோ எப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கிளாஸ்ல இப்போ ஏதாவது ஒரு 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 குவிஸ் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு 10 ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓவரால் 1600 ஸ்டாக்ல பெஸ்ட் ஆஃப் எல்லா செக்டார்லையும் கவர் பண்ண மாதிரி பெஸ்ட் 50 ஸ்டாக்ஸை வந்து நிஃப்டி சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த 50 ஸ்டாக்கை வச்சு அவங்க ஓவராலாக அந்த எக்கனாமியை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அந்த 50 ஸ்டாக்கை ஒரு இண்டெக்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு, இப்போ ஒரு புக்குக்கு எடுத்தோம்னா முதல்ல இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர் இருக்கும். அந்த மாதிரி அந்த 50 ஸ்டாக் வந்து நிறைய செக்டாரை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அந்த 50 ஸ்டாக்கோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டை தான் வந்து நம்ம நிஃப்டின்னு சொல்லுவோம். நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க, டெய்லி நிஃப்டி இவ்வளோ போயிருக்கு, சென்செக்ஸ் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த 50 ஸ்டாக்கோட நிலைமை தான் வந்து டோட்டல் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சியோட எக்ஸ்சேஞ்சை ரெஃப்ளெக்ட் பண்ணும். சேம் அதே தான் வந்து என்எஸ்சியோ பிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாக்ஸை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போகிறீங்க, பிளைண்டாக ஒரு ஸ்டாக் எனக்கு இந்த ஸ்டாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்குறத விட அந்த ஸ்டாக்கை ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியோட என்ன நடந்திருக்கு, அந்த கம்பெனி எப்படி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அந்த கம்பெனியை மூவ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போனேன் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இந்த அனலைசஸ்லாம் வந்து பண்ணாமல் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ என்னோட நண்பர் இருக்கார் அப்படின்னா, நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனில் நான் ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்திருப்பேன், நான் பை பண்ணியிருப்பேன். அவர் ஒருவர் நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்கையுமே அவர் பை பண்ணுவார். ஏன்னா எனக்கு என்ன மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதை பற்றி அவருக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பிளைண்டாக போய் அவர் வந்து அந்த கம்பெனியை பை பண்ணுவார். ஸோ அது மூலமாக அவர் வந்து லாஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணணும், எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதையும் பார்க்கணும். அந்த கம்பெனி இன்னும் ஒரு ஃப்யூச்சரோட அவுட்லுக், அதாவது அந்த கம்பெனி இது வரைக்கும் எவ்வளோ குவார்ட்டர்லி இயர்லி வைஸ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை டோட்டலாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அந்த கம்பெனியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு சார்ட்டாக பிளாட் பண்ணுவாங்க. அந்த சார்ட்டை வச்சு அந்த சார்ட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு கம்பெனியோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த ரெண்டு அனாலிசிஸுமே பண்ணி ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்மூடித்தனமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணால் இது இப்போ மேலே போகுது, இப்போ கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க. ஒரு அனலிசிஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் ப்ளஸ் ட்ரேடிங் அப்படி இருக்குது. நம்ம மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இன்வெஸ்டரும் இருப்பாங்க, ட்ரேடரும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் அனலைஸ் பண்ணி லாங் டேர்முக்கு எடுப்பாங்க. அதாவது 1 to 10 years 15 yearsன்னு சொல்லிட்டு ஒரு லாங் பீரியடுக்கு வந்து பை பண்ணிட்டு விட்டுருவாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் கோலை ரீச் பண்ணுறதுக்காக. உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு இந்த இன்வெஸ்டிங்கில் போவார். அவர் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவர் விற்றுட்டு வந்துடுவார். ஆனால் ட்ரேடர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட XYZ கம்பெனியே 100 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகும்போது 105 ரூபாய் ஒரு நாளைக்கு அதுக்கு மூவ்மெண்ட் போகுது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, அந்த கம்பெனியோட 100 ரூபாய்க்கு 1000 ஸ்டாக் வாங்குவார். அதாவது 100 ஷேர் வாங்குவார். 100 ஷேர் வாங்கிட்டு அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 105 வரும்போது விற்றுருவார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 100 ரூபாயில் 1000 ஸ்டாக் வாங்கி 105 விற்கும் போது ஸோ அவருக்கு 5000 rupees ப்ராஃபிட் வருது. ஸோ இதையே அவர் ரெகுலராக பண்ணுவார், டே டு டே பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் ட்ரேடிங். இன்வெஸ்டர் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு
ஒரு லாங் பீரியட் எடுத்துப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 5000 ரூபா ப்ராஃபிட் பண்ணும்போது சேம் டே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 95 ரூபாய்க்கும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது அவர் அந்த 5000 இழக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுக்கிறாரு. இவர் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணது மூலமாக ஒரு ஐடியாவில் அந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்குவார். ட்ரேடர் வந்து பியோர் சார்ட்டை வந்து இன்ட்ராடே சார்ட்டை வந்து பிளாட் பண்ணிடுவாங்க. இன்ட்ராடே சார்ட்டில் அந்த ப்ரைஸை மொமெண்டம் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணி அவர் பை பண்ணி செல் பண்ணுவார். ஸோ இந்த 2 வகையான இன்வெஸ்டர், ஒன்று இன்வெஸ்டர், இன்னொருத்தர் ட்ரேடர் மட்டும்தான் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆவாங்க. ட்ரேடர் வர்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா உங்களுக்கு லிக்விடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால் லிக்விடேஷன் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கை உடனே விற்கலாம், உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் வரும். ஸோ இந்த லிக்விடேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதோட ஃபார்மேட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு புரோக்கர் மூலமாக அதாவது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் மிடில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர். ஸோ நீங்கள் உங்கள் புரோக்கருக்கு கேஒய்சி கொடுத்து, அதாவது உங்களோட ப்ரூஃப்ஸ் கொடுத்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களோட மார்ஜினை வந்து அதில் இன்புட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். மூணாவது நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புரோக்கருக்கு கால் பண்ணி சொன்னாலும் சரி, அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலும் சரி. மற்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கே ஒரு டெர்மினல் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த டெர்மினல் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிக்கலாம். என்ன ஆர்டர் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். ஆர் இன்ட்ராடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் டே டு டே ட்ரேடிங் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு அவுட்லுக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஷேர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷேர் மார்க்கெட், என்னென்ன ஷேர் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது, அது எப்படி ரன் ஆகுது, அந்த டீட்டெயிலாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.